ஹை ஆல், குழிப்பணியாரம் பண்ண போகிறேன். இட்லி மாவு கொஞ்சம் இருக்குது, இதில் கடல மாவு போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் போட்டுட்டு அப்புறம் இதில் காய வச்சுட்டு எண்ணெயை விட்டுட்டு பண்ணலாம். கடல மாவு இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பு வந்துடுது மாவில், இட்லி மாவில். பெரிய ஸ்பூனில் 2-3 ஸ்பூன் கடல மாவு போட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். வெங்காயத்தை போட்டுட்டு நம்ம கலக்கிட்டு பண்ணலாம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லாம் போட்டு கலந்துட்டு இந்த மாவில் இப்போ குழிப்பணியாரம் பண்ண வேண்டியதான். எண்ணெயை காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த இதில் குழிப்பணியாரத்துக்கு பண்ணுறதுக்கு கொதித்து வரும்போது நம்ம போட்டுடலாம். அந்த மாவு எண்ணெய் காஞ்சோன்னா இதில் போட்டுட்டேன். மாவை வேகட்டும், திருப்பி போடலாம். வெந்துன்னு வருது, பூரை நல்லா வேகட்டும். அப்புறம் பூரை திருப்பி போடலாம். எல்லாத்தையும் நடுவில் இருக்கிறத மாத்திரம் வெந்து கொடுத்து எதை எடுத்துடலாம். இப்போது மற்றதெல்லாம் வேகட்டும். அதையும் திருப்பி போட்டேன். வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். எல்லாமே நல்லா சூப்பராக வந்துருக்கு, எடுத்துடலாம். சூப்பரான குழிப்பணியாரம் ரெடி. எடுத்து இந்த மாதிரி புளிப்பு டேஸ்ட் வந்துருக்குன்னா இட்லி மாவில் இந்த மாதிரி கடல மாவு போட்டு போடணுங்க. இப்போ புளிப்பு எடுத்துகிட்டு ஒன்று டேஸ்ட் பார்த்தேன். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.